வாழ்வோம் வாழ்விப்போம். நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது, இந்த மூன்றும் தெரிந்தால் மட்டும்தான் நாம் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டார். அவர் கேக்குறார், அந்த அம்மாக்கு ஹஸ்பண்ட். இப்ப நான் சொன்னேன், 2 விஷயம் இதுல இருக்குதுங்க. ஒன்று இங்க வச்சிருக்கக்கூடிய தேவையில்லாத டஸ்ட் பொருள்கள் எல்லாம், இதெல்லாம் நீங்க சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்கணும். 2வது உங்க வீட்டுல ஒரு சிக்கல் இருக்குதுன்னு. என்னன்னா, அதாவது உங்க வீட்டுல அந்த வடமேற்கு இது வடக்கு தெற்கு தென் வடக்கு மூலை சவுத்வெஸ்ட் கார்னர், அங்க நீங்க பாத்தீங்கன்னா பின்புறத்துல அந்த பில்டிங் பின்புறத்துல ஒரு பள்ளம் எடுத்து அது உள்ள தண்ணி டஸ்ட் தண்ணி எல்லாம் வச்சு மூடி வச்சிருக்கிறீங்க. வீட்டுல உள்ள டஸ்ட் இதெல்லாம் அங்கதான் சேமிச்சு ஒரு சிங் மாதிரி வச்சு மூடி வச்சிருக்கிறீங்க. தண்ணி அது உள்ள ஃபுல்லா கெட்டி இருக்கு. பைப்பு போட்டு வெளியில போறது இருக்கு. நீங்க எப்ப திறந்து விட்டா போகும், இல்லைன்னா தண்ணி எப்பவும் நிரம்பி இருக்கும். இதுவும் ஒரு காரணம். இப்ப நம்ம உடம்பு நல்லா இருக்குது, 10 வித வாயுக்கள் இருக்குது. அந்த வாயு இல்லைன்னா அந்த உடம்பு, இப்போ கண்ணு நம்ம இமைக்கலைன்னா கண் வேஸ்ட். கண் இமைக்கணும் இல்லையா? காதுக்கு ஒண்ணு நம்ம பேசுறதுன்னா காதுல ஒரு வாயு இருக்குது, அது கேட்கணும். அந்த வாயு சரியில்லைன்னு சொன்னா கேட்காது. இப்ப நம்ம ஒன்றை சாப்பிட்டோம்னா அது உள்ள விழுங்கணும்னா தொண்டையில் ஒரு வாயு இருக்குது. அந்த வாயு உங்களை அக்செப்ட் பண்ணி அலோவ் பண்ணாதான் நீங்க சாப்பிட்டதெல்லாம் உள்ள போகும். இப்படி 10 வித வாய்ப்பு உங்க உடம்புக்குள்ள இருக்குது. அது கரெக்டா அப்படி இதுல ஏதாவது வாயுகள் பிறண்டுது அங்கங்க ஓடிச்சுன்னு சொன்னா பெயின் உண்டாயிடும். எனக்கு இந்த பக்கம் வாயு பிடிக்குது, வலது பக்கம் பிடிக்குது, முதுகுல பிடிக்குது சொன்ன இந்த வாயு எங்க இருந்து வந்தது? கடையிலேயே போய் வாங்கிட்டு வந்தோம். உள்ள இருக்கக்கூடிய வாயு அது என்ன பண்ணும், அப்படியே மூவ் பண்ணி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். அப்போ உடம்பு பெயின் உண்டாகும் இல்லையா? சில நேரங்களில் இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது வாயு பிடி கூட வரும். நெஞ்சில அடைச்சிடும், மூச்சு விட முடியாது, அது க்ளோஸ் பண்ணும். அப்போ நம்ம உள்ள இருக்கக்கூடிய வாயு தான் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இப்ப ரத்தம் நமக்கு வேணும், உடம்பு ஃபுல்லா ரத்தம் இருக்குது. அழுத்தா இருந்தா, டஸ்டா இருந்ததுன்னு வைங்களேன், அழுத்து ரத்தம் என்ன ஆகும்? சிலவங்க பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் கருப்படிச்சிடும், உடம்புல எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வந்துடும். ரத்தம் அசுத்தமா இருக்கிறதுதான் காரணம். தோல்ல எல்லாம் அரிப்பு வருது, உடம்புல அரிப்பு வருது, அங்க தடிப்பு வருதுன்னு சொன்னா ரத்த சுத்தமின்மை. நம்ம வெளியில இருந்து சுத்தமில்லாத ரத்தத்தையே வாங்குறோம். ஓடுற ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கல, அவ்வளவுதான். அது என்ன பண்ணிச்சு, ஒரு அழுத்தத்தை கொடுத்து அங்கங்க வெயின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது இல்லையா? ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரும். அப்போ ஒரு நோயை உண்டு பண்ணுது. இது மஸ்ட். ஆனா நம்ம அதுல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும்? காசு வேணும், அப்புறம் நல்லா சமைச்சு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், போடணும், அவ்வளவுதான் நம்முடைய நோக்கம். இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அது ஒரு தனி சப்ஜெக்டாவே ஓடுது. வாஸ்துன்னு ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? இப்ப லைஃப்ல நியூமராலஜி ஓடும், அஸ்ட்ராலஜி ஓடும், வாஸ்து ஓடும். பட் இது ஒரு பிசினஸா வச்சிருக்காங்க. பட் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சயின்டிபிக்கலி அடாப்டட். அதுல உண்மை இருக்குது. ஆனா அது முறையாக நம்ம தெரிந்து கொண்டால் அது நமக்கு பலன் தரும். இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு போங்க. நீ போன உடனே நீங்க அந்த தென்மேற்கு மூலையில இருக்கக்கூடிய சிங்க் இருக்கு இல்லையா, அத நீங்க என்ன பண்றீங்க, திறந்து அந்த தண்ணியை ஃபுல்லா எடுத்து சுத்தப்படுத்திட்டு அதை என்ன பண்றீங்கன்னா, அங்க லிக்விட் இருக்க கூடாது, சாலிடா இருக்கும். மண்ணோ கல்லோ அடிச்சு போட்டு அது முதல் நிரப்புங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வீட்டுல தேவையில்லாத அடைச்சு வச்சிருக்கக்கூடிய கயிறு, அப்புறம் சாக்கு, துணி, பேப்பர்ஸ், பழைய பாத்திரங்கள் என்ன இடம் இருந்தாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கடையில கொண்டு போட்டு காசாக்கிடணும். நீ யூஸ் பண்ண 2 சட்டி தம்பி அடுக்கி வச்சு எங்க வீட்டுல ஸ்டார் ஹோட்டல் இருக்க மாதிரி காட்டுறதுல பிரயோஜனமே இல்லை. அப்போ ஏகப்பட்டது அடுக்கி வச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப பணக்காரர் மாதிரியும் வகையா வாழ்ற மாதிரியும். சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தானே,
தேவைக்கு எடுத்துக்க. அளவில்லாம அடிக்கடி செலவுங்க கழுகாமலே வச்சிருப்பாங்க. கழுக முடியாது எடுத்தா. அவ்வளவு பாத்திரம் இருக்குது. அதுக்கே 4 நாள் வேணும். இல்லையா? நீங்க அதெல்லாம் பண்ணுங்கம்மா. நீங்க பண்ணினீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிச்சிடணும். டிலே பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மைண்ட் வராது. ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வேலையெல்லாம் 4 நாள் லீவ் போடுங்க. வேலைக்கெல்லாம் போகாதீங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது 4 நாள். 4 நாள்ல இதெல்லாம் கிளியர் பண்றீங்க. எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் சாம்பிராணி புகை வாங்கி வீட்டுல எல்லாம் போட்டு சுத்தமா ஆக்குங்க. 4 நாள் இதை கிளீன் 4வது நாள் கிளீன் பண்ணி சாம்பிராணி புகை எல்லாம் போட்டதுக்கு பிறகு 5வது நாள் பாத்தீங்கன்னா படுத்து எந்திக்கும் போது உங்களுக்கு வந்து நெஞ்சில அந்த வலி இருக்கு. நோ பெயின். ஒரு பெயின்மே இருக்காது. நீங்க அழுத்தி கூட பார்க்கலாம். பெயின் வராது. நிஜமாவா? நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். இந்த 4 நாள் மாத்திரையை நிறுத்துங்க. ஐயோ, மாத்திரை போடலைன்னா தூங்கும். நிறுத்துங்க. இதை செய்யுங்க. இதை செய்துட்டே இருங்க. 4 நாள் நான் உங்களுக்கு கொடுத்த கணக்கு. 4 நாள் இது மாறும். நீங்க ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்பிக்கை இல்லாமல் தான் ஏதோ வந்து இவர் ஏதோ சொல்றாருன்னு தான் போனாங்க. போயிட்டு அவரு அன்னைக்கு வந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மண்ணெல்லாம் போட்டு அது நிரப்பிட்டாரு. எனக்கு மறுநாள் காலையில போன் பண்ணாரு. சாமி நான் அதெல்லாம் கிளீன் பண்ணி இது பண்ணிட்டேன். சரி, இது ரூம்ல இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் அதெல்லாம் இன்னைக்கு தான் பண்ண போறேன். அது பண்ணுங்க. 3 days 3 நாள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க சுத்தமா. ஒரு நாள் 4 நாள் ஃப்ரீயா தான் இருந்தாங்க. நாங்க எல்லாம் பண்ணிட்டோம். பரவாயில்ல, 4 நாள் தந்திருக்கேன்லாங்க. இன்னும் ஏதாவது இருக்கா பாருங்க. சுத்தமா பண்ணுங்க. 5வது நாள் சாம்பிராணி புகை போட்டு பண்ணுங்க. அந்த அம்மா அந்த 5வது நாள் காலையில எழுந்திருக்கும் போதே எப்பவுமே இருக்கும் போது ஒரு பயந்துதான் சரிஞ்சு அந்த தரையில அல்லது கட்டில கையை ஊனிதான் எந்திக்கும். அந்த ஃபீல் இல்ல, பெயினே இல்லையா. அந்த அம்மா போன் பண்றாங்க, எனக்கு சுத்தமா பெயின் இல்லையாங்க, இது இப்படி குணமாயிருமா, இனிமேல் ஒண்ணும் வராது இல்ல, ஒண்ணும் வராது. ஆனா இனிமேல் எந்த குப்பையும் வீட்டுல வைக்க கூடாது. எந்த குப்பையும் வைக்க கூடாது. இது சாதாரணமா பார்த்தா பக்கா காமெடியா இருக்கும். ஒரு குப்பையா வந்து நெஞ்சில வந்து ஒரு கட்டியை கொடுத்து நமக்கு பண்ணுச்சுன்னா ஷுவர் இதுக்கு இதுதான். இது கர்ம பலன். சேர்த்து வச்சிருக்க பொருள் எல்லாம் என்னது? நீங்க சாதாரணமா ஒரு பொருள் வைக்கிறீங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஜீவன் இருக்கிறது. இதெல்லாம் தனியா நீங்க கற்றுக்க வேண்டிய பாடம். ஒரு மரம் தான் இருக்குது, நம்ம அதை மரம்னு சொல்றோம். மரத்துக்கு ஜீவன் இருக்குது. எந்த பொருளுக்குமே ஜீவன் இல்லாத பொருள் மண்ணில் இல்ல. அது வந்து ஜீவன் இல்லைன்னா உருவமே இருக்காது. இப்ப நியூஸ் பேப்பர் தான் வைங்களேன், நியூஸ் பேப்பர்ல கூட ஒரு ஜீவன் இருக்குது. அது இருக்கனால தான் அதை எடுத்து நம்ம படிக்கிறோம். அது நமக்கு சப்ஜெக்ட கொடுக்குது. அப்புறம் அது ஒரு இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ஜீவன் இல்லைன்னா அது முடிஞ்சு போச்சு, அழுகி போயிரும், மக்கி போயிரும் இல்லையா?